1.5 கோடி 1 கோடியில் எல்லாருமே தான் படம் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து எப்போ வந்து 5D மாறிச்சோ, எப்போ 5Dயில் நம்ம படம் ஷூட் பண்ணலான்னு வந்து ஒரு எண்ணம் வந்துச்சோ, அன்னையிலேருந்து சின்ன படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த 5Dயில் மார்க் 5Dலேயே ஷூட் பண்ண படங்கள் நிறைய வந்து நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்கு, பெரிய ப்ரொடியூசர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கமும் சரி, நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இப்போ என்னடா வந்து அரசியல் பேசலாம்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே தயாரிப்பாளர் சங்கம் வந்துட்டு தே வெரி மச் ரெடி டு வெல்கம் எனி குட் கண்டென்ட். இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் வந்து ஏகப்பட்ட சுரேஷ் காமாட்சி சார் இருக்கார், அவங்க பொட்டன்ஷியல் இருக்காங்க, ஒரு எஸ்ஆர் பிரபு சார் இருக்கார். இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமாக நீங்கள் எடுங்கன்றது தான் கடைசி பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருக்காங்க. அவங்க வந்து தே ரெடி டு அக்செப்ட் தி குட் கண்டென்ட் ஃபிலிம். நீங்கள் பெருசு தான் பண்ணணும்னு இல்லை, கண்டென்ட்டை நல்லா எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் கை கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இங்கே சின்ன படங்கள் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுற தவறுன்னா, நான் அனுபவிச்சிருக்கேன். என்னோடய படத்துக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு படம் வந்து ஒரு பட்ஜெட்டில் பண்ணுவாங்க. அந்த படத்தை வந்துட்டு ஒரு விற்கணும்னு போகிற நீங்கள் தான் ப்ரொடியூசர்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து நான் விற்கிறதுக்கு வரேன். நான் 1.5 கோடி ரூபாயில் படம் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட 2.5 கோடின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாதா என்ன? இந்த அக்செப்டன்ஸ் இருக்கிறது இல்லை. அப்போது இன்றைக்கி வந்து சின்ன படங்கள் பண்ணுற தயாரிப்பாளர்கள் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோமா, நமக்கு வந்து காஸ்ட் டு காஸ்ட் வந்தால் போதும். ஒரே படத்தில் வந்து நம்ம அம்பானி எப்படி ஆக முடியும்? நல்ல கண்டென்ட் தான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், யாரும் இல்லைன்னுலாம் சொல்லலை. அது கொண்டு போய் சேருங்க ஃபஸ்ட்டு. இப்போ 1000 படத்தில் 400 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஏன் 600 படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குதுன்னா புரிதல் இல்லை. இப்போது இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, எவ்வளோ பேரோட வந்து அதில் உழைப்பு இருக்குது, எவ்வளோ பேர் எதிர்பார்ப்பாங்க இந்த படம் பண்ணியிருக்கோம். வெளியில் வந்தால் தானே அடுத்தது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும். என்ன மாதிரி ஆக்டரே வச்சுக்கோங்க, சின்ன பட்ஜெட் படம் பண்ணுறோம், நடுவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு உட்காந்துருப்பான். 2 வருஷம் 3 வருஷம் ஓடிச்சுன்னா என்ன பண்ணுவான்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அவங்க ஓப்பன் அப் ஆகணும். அவங்க ஓப்பன் அப் ஆகி பெரிய நல்ல கண்டென்ட்டாக எடுத்துட்டா பெரிய ப்ரொடியூசர்ஸ் ரிலீஸ் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. யாருமே இல்லை. இன்றைக்கி சுரேஷ் காமாட்சி சார் வந்து நான் கடைசியாக நான் பண்ண சைலண்ட்னு ஒரு படத்துக்கு வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி வெற்றிமாறன் சார் வந்து தன்னோட அசோசியேட்ஸ் வந்து படம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவரோட பேனர் போட்டு அவர் வந்து கொடுக்குறாரு. அவர் காசு வாங்குறாரு, வாங்கலை விட்டுருங்க. ஆனால் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறாரா இல்லையா? பண்ணுறாருல்ல. இது அதுக்கு மட்டும் கிடையாது. சார்னு ஒரு படம், அவர் வந்து போஸ் வெங்கட் சார் வந்து படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு அவரோட ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காரு. எதுக்கு? இன்றைக்கி வந்து இஃப் இட் இஸ் எ ரியலி குட் கண்டென்ட் ஹி இஸ் ரெடி டு சப்போர்ட். இது வெற்றிமாறன் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. பட் வி நீட் டு ஓப்பன் அப். அந்த சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து அவங்க ஓப்பன் அப் ஆகி கொண்டு போய் கொடுத்து ஒரு கொலாபரேஷனோட பண்ணுறப்போ நல்லாயிருக்கும்.